நம்ம ஆஸ் யூஷுவல் சாதம் வச்சாச்சு. சாதம் வடிக்கிறேன். ஏன் தெரியுமாப்பா இப்போல்லாம் வடிக்கிறேன்? இப்போல்லாம் குக்கரில் வச்சு அந்த சாதத்தை சாப்பிட்டா பாடி வந்து ஹெவியாக இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் இன்டேக் அந்த கஞ்சியும் இருக்குது. நான் சொன்னதால கஞ்சி வடித்து இந்த கஞ்சியில் வந்து செவ்வாய் வெள்ளி, அதாவது தலைக்கு குளிக்கிறோம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கஞ்சி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அந்த கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணலாம், தலைமொழி சாஃப்டாக இருக்கும். குக்கரோட ஃபட்ஃபடால்ப்பா 10-15 நிமிஷத்தில் நல்லா தண்ணி குழைச்சதுன்னா நல்லா பொல நீங்கள் பார்த்துருப்பேன். நம்மளோட அரிசி எல்லாமே அப்படி பொலன்னு இருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சாதம் வச்சுருக்கேன். ஸோ நேற்று ரசம், அந்த ரசம் இருக்குது, அதனால் அதை வச்சுருவேன். நான் சப்பாத்தி, ஒரு சப்ஜி, கொஞ்சோண்டு ஒரு சின்ன கப் தச்சு மம்மு, அவ்வளோதான். இப்போ வந்து சாதத்தை போட்டுடலாம். அப்படி இல்லைப்பா, நானும் என் பொண்ணெல்லாம் வந்து ரைஸே இல்லாமல் சப்பாத்தி. அதாவது சில பேருக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து சப்பாத்திலையும் கார்போஹைட்ரேட் இருக்குங்கிறா. பட் நம்மளோட இந்திரியம் எப்படி நமக்கு தெரியும் இல்லை. இப்போ என்னோட இதெல்லாம் வந்து ரைஸோட சப்பாத்தி எடுத்துட்டேன்னா ஐ ஃபீல் ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். நல்லா தெரியும் நம்மளோட உடம்பு. ஒரு ஒரு கார்போஹைட்ரேட் அந்த ரிச் அந்த ரைஸ் எடுத்துக்கிறதுக்கும் மற்ற டிஃபன், ஈவன் என்னோட பாடி வந்து இட்லி தோசை கூட ஐ வில் புட் வெயிட் அப்படின்னு தோணும். என்னோட கை பாருங்க இப்போ ஒரு மாதிரி ரொம்ப திருப்பி வெயிட் போட்ட மாதிரி ஐ ஃபீல். ஸோ திருப்பி நம்ம வந்து டயட்டிங் போகலாம். நடுநாட்டில் இப்படி நான் பண்ணிப்பேன். நானே டயட் பண்ணிப்பேன். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு யூஸ் பண்ணால் நம்மளோட பாடி கண்டிஷன் நமக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, ஒரு 3 கேரட், கொஞ்சம் பட்டாணி வச்சு ஒரு சப்பாத்திக்கு சப்ஜி தான் பார்க்க போகிறேன். வாங்க காய் நறுக்கினே நம்ம பேசலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 3 கேரட் எடுத்துட்டுருக்கேன், ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 2 பூண்டு, 2 பல்லு பூண்டு. நான் இந்த மாதிரி டப்பில் ஏன் தெரியுமா போட்டுக்கிறேன், காயெல்லாம் தோலெல்லாம் போட்டு இந்த கழனி தண்ணீர் அந்த அரிசி அலம்புற வாட்டர் அதையும் போட்டுட்டு இது நல்லா கொண்டு போய் செடிக்கு விட்டுடலாம். அவ்வளோ செடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சத்தான தண்ணி போகிற மாதிரி எல்லோரும் இதை நீங்கள் பண்ணினேலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். காய்கறிலாம் போட்டு ஒரு நாள் ஊற வச்சுருவேன். வெங்காயத்தூள், கேரட்டு, என்னென்ன பண்ணுறேனோ அதை அப்படியே ஊறி அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை செடிக்கெல்லாம் ஊற்றிடலாம். நல்ல ஒரு சத்து. சில வெங்காயத்தை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுப்போம். அடுத்தது நம்ம வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நறுக்கிக்கலாம், கேரட்டையும் நறுக்கிக்கலாம். ஸோ இந்த கேரட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா சும்மா அப்படி கிராஸாக நறுக்கிக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு நாள் பண்ணலாமே, ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்க போகிறேன். 2 கேரட் தான் எடுத்துக்க போகிறேன். எனக்கு அப்படியே யோசனை பண்ண எனக்கு ஒரு சாலடும் பண்ணிக்கலாம். 2 கேரட் போட்டு கார்ன் போட்டு சாலட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தோன்றுறது. ஸோ இதில் ஒரு 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, அதை மட்டும்தான் போட்டுருக்கேன். இது தோல் சீவிட்டேன் கேரட்டுக்கெல்லாம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டோம். இதை வந்து ஒரு க்யூபாக கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம். சப்ஜிக்கு வந்து அரைச்சுடலாம். 2 பூண்டு, ஒரு 3 தக்காளிப்பா, 2 இது ரொம்ப குட்டியான தக்காளி. இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டு இதை நம்ம அரைச்சுடலாம். ஒரு பச்சை மிளகா போடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி காரமாக சாப்பிட்ணும் போல் ஒரு இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 பச்சை மிளகா கூட போடுறேன். சில்லி பவுடரும் போடுவோம், பட் இருந்தாலும் இது வந்து நல்லா, இது காரமே இருக்காதுப்பா இந்த பச்சை மிளகா. அதனால் 2 பச்சை மிளகா போட போகிறேன். 2 பச்சை மிளகா போட்டு இதை அரைச்சுடலாம். நைஸாக அரைச்சுண்டாச்சு. கிட்ட காட்டுறேன் பாருங்கள், அரிசி எப்படி இருக்குது பாருங்கள், ஜோராக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி விலாக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி நான் என்ன சமைக்கிறேன், என்ன பண்ணுறேன் காலை வேலையில் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நெய் விட்டுன்ட்டு ஓ மை காட், அதாவது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து ஜீரகம் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஷாய் ஜீரா போட்டுக்க போகிறேன். ஒரு வெங்காயம்,
சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த தக்காளி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சோம்ல அதை விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேணுங்கிற அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு தான் போட்டுக்க போகிறேன். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 2 கலருக்கோசரம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து கார சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன். ஸோ முன்னாடியே போட்டுக்கோங்க. நான் இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுறேன். இப்போ நான் 1 கப் பட்டாணி எடுத்துட்டுருக்கேன். ஃப்ரோசன் பட்டாணி தான். நறுக்கி வச்ச கேரட், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு இந்த மிக்சியிலேயே கொஞ்சம் அடியில் இருக்கும்ல தண்ணி விட்டு இதில் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். தண்ணி விட்டுட்டு இது நல்லா மூடி வச்சுடலாம். இந்த கேரட்டு உருளைக்கிழங்கும் இதுலேயே வெந்துடும். இப்போ நம்ம வந்து சாதம் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பொல குக்கரில் வச்சா கூட இப்படி வராது. நான் என்ன பண்ணுவேன், நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சமாக சாதம் கொஞ்சம் நெய் விட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிடுவேன். சூப்பராக சாதம் ரெடி. நான் வந்து சாலட் மாதிரி, அதாவது ஸ்டீம் வெஜிடபிள்ஸாக இன்றைக்கி சாப்பிட்லாம். ஒரு நாள் ஒரு மாதிரி சாப்பிடுவேன்ப்பா. ஸோ இன்றைக்கி கேரட்டு, 1 கப் கார்னு, நான் வந்து கொஞ்சம் கடலக்காய், பச்சை கடலக்காய். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஸ்டீம் ஆறுத்து வரலும் நம்ம வந்து ஊறினா போதும். இது வந்து அவ்வளோ நல்ல உடம்புக்கு சத்து. இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா. நல்லா கேரட் வாஷ் பண்ணி தோல் சீவி வச்சுருக்கேன். இதில் 1 கப் கார்ன் வைக்க போகிறேன். கார்ன் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சிடலாம். ஸ்டீமரில் வச்சு இதை மூடிடலாம். இந்த கடலக்காவை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்டீம் வர வரலும் ஊறின்னு இருக்கட்டும். இந்த சப்ஜி வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் கொதிக்கட்டும். நம்ம வந்து நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடிடலாம். அதாவது சப்ஜி கொதிச்சுன்னு இருக்குது. சைட் பை சைட் நான் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன் பாருங்க. சிங்கில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்படி நீங்கள் சைட் பை சைட் நம்ம தேய்ச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு வேலை ஆகிடும். இதெல்லாம் வந்து இப்போ எங்கள் அம்மாவை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஏன்னா அவெல்லாம் பிஸ்னஸ்காரா வந்து டைமுக்கெலாம் சாப்பிட முடியாது. இப்போது எங்கள் மாமியார் அதுக்கு வந்ததுக்கப்புறம் அவெல்லாம் பர்ஃபெக்டாக 9னா 9, 2னா 2 இப்படி நம்ம பார்த்து இப்போ அந்த காலத்துலலாம் இந்த காலத்தில் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது அதெல்லாம் அப்போவே பெரியவா பண்ணியிருக்காப்பா. கதையில 10 மணி. எங்கள் மாமனார் 9 மணிக்கு சாப்பிட்ருவோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் மாமியார் கதை வேறு. ஏன்னா அவளுக்கு சீக்கிரம் 9 o'clock. ஏன்னா அவள் முன்னாடி நாள் சீக்கிரம் சாப்பிட்ருவாள். ஒரு 5:30 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். ஸோ அவளுக்கு காத்தால பசிச்சிடும். அதனால் எங்கள் மாமனார் 9:30, அதுக்கு மேலே ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவதுனா தான் 10 மணி 9:30க்கு சாப்பிட்ருவார். இப்போ எங்கள் ஆற்றுலலாம் 9:30 மணிக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட சாப்பிட முடியாது. டிஃபன் சாப்பிட்றதே 11, 12 மணி. ஏன்னா அவள் பிஸ்னஸ் இல்லையா, போய் கடையில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் எல்லாம் சாப்பிடுவாள். எனக்கு இப்படி வந்து எங்கள் மாமியார்கிட்ட, அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம என்னதான் பிறந்தாத்துல வளர்ந்தாலும் சிலதெல்லாம் வந்து அது வந்து சில பேருக்கு, எல்லாரையும் நான் சொல்லலை, சில பேருக்கு அப்படியே லைஃப் மாறிடுறது. இப்போ நான்லாமே அப்படி தான் ஆகிட்டேன். மேக்ஸிமம் காத்தால 1 டம்ளர் கஞ்சி, அப்புறம் சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட சம்டைம்ஸ் 1:30 மணி ஆகிடும். இல்லை சம்டைம்ஸ் நான் சீக்கிரம் ஒரு நாள் டிபெண்ட்ஸ் ஏந்துக்கிறத பொறுத்து தான் ஆகிடும். சாயந்தரம் 5:30, மேக்ஸிமம் 6:30க்கு என்னோட டின்னர் ஃபினிஷ். அவ்வளோதான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் ராத்திரி என்னால் முழிச்சிக்கவே முடியாது. 8 மணிக்கு மேலே சாமி ஆகிடும். சூரிய அஸ்தமனம் ஆகிற மாதிரி என்னோட சரீரமும் அஸ்தமனம் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக 9:30 அட்லாஸ்ட் முழிச்சுட்டு இருந்தானா 9:30. அதுக்கப்புறம் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தா கூட என்னால் முழிச்சிக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம சமையல் பண்ணிகிட்டே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்.
நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு பிசைஞ்சுன்றலாம். நான் வந்து இப்போல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்குப்பா, ப்ரீத்தி ஜோடியாக் அதுதான் வச்சுட்டுருக்கேன். எனக்கு இது ஆக்சுவலாக ஒருத்தர் கிஃப்ட் பண்ணான் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. ஸோ சப்பாத்தி மாவு போட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி, பார்த்து பார்த்து விட்டுக்கணும் தண்ணி மட்டும். இங்கே பாருங்க, இப்படி வந்துடும் சப்பாத்தி மாவு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க சப்பாத்தி மாவு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா இப்படி பசஞ்சிட்டு இதில் போட்டு கொஞ்சம் மேலாக நெய் தொடச்சி வச்சு மூடிடலாம். பாருங்க, சும்மா மேலாக நெய் கொஞ்சமாக. எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தாலும் நமக்கு வந்து மனுஷனுக்கு எப்படி தெரியுமா, இப்போ இவ்வளோ நிஜமாப்பா இப்போல்லாம் நான் சப்பாத்தி மாவு கையிலேயே பிசைறதில்ல, சௌரியமாக இருக்குது. எல்லாரும் அதை எடுத்து ஏன் அலம்புறதுன்னு கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நோவாமல் நோம்பு கும்பிட முடியுமா? ஈஸியாக போட்டு பிசைஞ்சி கையை போட்டு எழுதுறதுக்கு ப்ரீத்தி ஜோடியாக்கு யாருக்காவது வாங்கணும்னு ஆசை இருந்தால் உங்களுக்கு நான் இதை வந்து கம்பல் பண்ணலப்பா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ப்ரொமோஷனும் கிடையாது, பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இதில் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சோம்பேறித்தனப்பட்டுன்னு இந்த அதை இப்போ நம்ம சப்பாத்தி மாவு சூப்பராக பிசைஞ்சு எடுத்தோம், அதை அலம்புறதுக்கு ஒரு கஷ்டப்படுறோம் நம்ம எல்லாரும். அப்படி பார்த்தோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதேமாதிரி டிஷ்வாஷர்னாலும் டிஷ்வாஷரில் அதை குழப்பி யார் போடுறது? எதுவுமே நம்ம மெயின்டைன் பண்ணி நல்லா அது பண்ணினா தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு சோம்பேறித்தனப்பட்டுட்டே இருந்தேன்னா நம்ம லைஃப்பில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. அதனால் எனக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்குது. இப்போல்லாம் சப்பாத்தி மாவு ப்ரீத்தி ஜோடியாக் தான். அதே மாதிரி இந்த துருவுறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, வாழைக்காய் பொடி மாசெல்லாம் பண்ணியிருக்கேன்ல நம்மளோட அமாவாசை சமையலில், ரொம்ப ஈஸிப்பா. அப்படியே வச்சு சர்ன்னு உங்களுக்கு ப்ரீத்தி ஜோடியாக்கில் இந்த தோல் சீவுறது, ஐ மீன் துருவுறது, இந்த சப்பாத்தி மாவுலாம் பிசைன்னா சொல்லுவோம். உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ பார்க்கலாம் பாருங்க. ஸோ அடிபொலியாட்டம் இருக்கும். ஆஹா, எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதை ட்ரையாக பண்ணி கூட நம்ம வந்து சப்ஜி தொட்டுக்கலாம். எனக்கு இந்த இதுக்கு கொஞ்சம் போதும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் வைக்கிறேன் ஃப்ளேமை வச்சுட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இங்கே அப்படி கத்தி விட்டு எடுத்து அப்படி குத்தினா உள்ளே போட்டு பாருங்க. சூப்பராக உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு. நம்ம வந்து இப்போ கொத்தமல்லியை போட்டுடலாம். நல்லா லேவிஷாக கொத்தமல்லி, சூப்பராக அடிபொலியான ரெசிபி. அதாவது காஜர் ஆலு மட்டர் சப்ஜி சப்பாத்திக்கு. நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்ஜி ரெடி. நம்ம அடுத்தது சாலட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கடலக்காய் ஊற வச்சோம்ல, தண்ணி வடிச்சுட்டாச்சு. கார்ன் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டாச்சு. கேரட்டும் ஸ்டீம் பண்ணிட்டாச்சு. ஒரு நாள் ஒரு விதமாக பண்ணலாம்ப்பா, நிறைய விதம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து இப்படி பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, ஒரே ஒரு டொமேட்டோ, பெப்பர் பவுடர், கொஞ்சமாக வந்து பேசில் நல்லா இருக்கும். பாருங்க, இதுதான் வாங்கியிருக்கேன். இந்த பேசில் தான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் எப்பயுமே சாலட் பண்ணால் போட்டுப்பேன். நல்லா ரிச்சாக இருக்கும். ஒரே ஒரு ½ லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போடல, உப்பு போட்டுக்கலாம். உப்பு, சால்ட். இதை நல்லா நீங்கள் வந்து நிறைய பண்ணி வச்சுட்டேன்னா, சில குழந்தைகள்லாம் வந்து ரைஸே சாப்பிட்றது இல்லைல்ல, இந்த மாதிரி சாலட்ஸு, சூப்ஸு இதெல்லாம் பண்ணால் நல்ல ஹெல்த்தி. கம்பல்சரி இதெல்லாம் நம்ம வந்து டயட்டில் வந்து டெய்லியே எடுத்துக்கணும். ஸ்டீம் வெஜிடபிள் சாலட் ரெடி. சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்க. நம்ம வந்து ஒரு சப்பாத்தி பண்ணலாம். இது நம்ம சேனலில் வந்து சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு இருக்குது. போஜனம் சாஃப்ட் சப்பாத்தின்னு போடுங்க, உடனே உங்களுக்கு வரும். ரொம்ப ஈஸி. நான் புல்கா தான்ப்பா போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி போட்டுடலாம். உப்பறது பாரு. லவ்லி.
இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், அதாவது காஜர், கேரட், ஆலு, கார்ன் போட்ட பட்டாணி பீஸ் போட்ட சப்ஜி, ஸ்டீம் சாலட், சப்பாத்தி. இதுதான் நேற்று சமையல். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. என்னோடய பிளேட்டிங் பார்க்கலாம். ஸோ இதுதான்ப்பா என்னோடய இன்றைக்கி லன்ச் பிளேட். 2 சப்பாத்தி, கொஞ்சமாக சாதம், சப்ஜி, ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ், ஸ்டீம் சாலட், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதுதான் என்னோடய பிளேட்டிங். நான் இப்போ சாப்பிட போகிறது இல்லை, இது காத்தால வேலையில் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். இதுதான் என்னோடய பிளேட்டிங். சப்பாத்தி மேக்ஸிமம் 3 சப்பாத்தி தான்ப்பா. இப்போ ரைஸ் இருக்கிறதுனால 2 சப்பாத்தி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நல்ல நல்ல ரெசிபீஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.